இப்போ இந்த ஆயத்து எப்போ இறங்குதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கும்போது கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவாங்க. கேளுப்பா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்கும்போது சஹாபாக்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது சஹாபாக்கெல்லாம் சொல்லுவாங்க, ராயினா எங்களையும் கொஞ்சம் பார்த்து பேசுங்கங்குவாங்க. ராயினான்னு என்ன அர்த்தம்? எங்களை அரபியில் ராயினான்னு எங்களை பாருங்கன்னு அர்த்தம். எனக்கு புரியல. எங்களை பார்த்து பேசுங்க, ராயினா எங்களை கொஞ்சம் பார்த்து பேசுங்க நினைச்சுவாங்க சொல்லுவாங்க. வலது பக்கத்தில் உள்ளவங்க எங்களை பாருங்க, யாரை சொல்லலாம் யார் சொல்லா எங்களை பாருங்கன்னு பின்னர் உள்ளவங்க நடுவில் இருந்து பேசுவாங்க. செல்லார் சொல் சுற்றி இருக்கிறவங்க எங்களையும் பாருங்கள் எங்களையும் பாருங்கள் எங்களையும் பார்த்து பேசுங்க ன்னு சொல்லுவாங்க. இது அரபியில் ராயினானா எங்களை பாருங்கள் எங்களை கவனிங்கன்னு அர்த்தம். விளங்குச்சா? அபராணி பாஷையில் ராயினான திட்டுறது, முட்டாள்னு அர்த்தமா. என்ன அர்த்தம்? பாஷை மாறும்போது அர்த்தமும் மாறும். இப்போ மூசான் இருக்கு, மூசாங்கிறது இருக்க அரபியில் நாசுவம் கத்தின்னு அர்த்தம், முடியிறக்கிற கத்தி. மூசான்னு என்ன அர்த்தம்? சவர கத்தி. ஏய், அரபியில் மூசான்னா சவர கத்தி, சவர கத்தின்னு அர்த்தம். அரபியில் ஒரே வார்த்தை அது, மூசாங்கிறது ஒரே வார்த்தை. ஆனால் அபராணி பாஷையில் மூன்னா தண்ணி, சான்னா மரப்பலகை. மரப்பலகையில் தானே நயல் நதியில் போடப்பட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவே மூசான அவங்களுக்கு பேர் வந்துருச்சு. பலகையில் வைத்து தண்ணீரில் போடப்பட்டவர்கள் அர்த்தம். இப்போ அபராணி பாஷையில் அதுக்கு அர்த்தம் வேறு. ரெண்டு களிமா அது. மூனா தண்ணீர், சானா மரப்பலவை. அரபியில் சவரக்கத்தின்னு அர்த்தம். பாஷை மாறும்போது அர்த்தம் மாறும். ஆனால் வார்த்தை ஒன்று தான். அதே மாதிரி ராயினாங்கிறது அரபியில் எங்களை பாருங்கள் எங்களை கவனிங்க எங்களையும் பார்த்து பேசுங்கன்னு அர்த்தம். ஆனால் அபராணி பாஷையில் ஆடு மேய்க்கிறவர் மாடு மேய்க்கிறவர் முட்டாளுலாம் அர்த்தம் இருக்குது. அவளுக்கு வாய்ப்பு கிடச்சி போச்சு. யாருக்கு? யுத பேரவளுக்கு. அவன் என்ன செய்வான்? சஹாபாக்கெல்லாம் ராயினாங்க, இவனு ராயினா ராயினா ராயினாங்குவான். ராயினான்னு சொல்லி எதை நாடுவான்? அகமக்கு நாடுவான், அகமக்கு நாடுவான். இடையரே, மாடு மேய்க்கிறவரே ஆடு மேய்க்கிறவரே என்ன ஆடுவான். அவங்க பாஷையில் தான். இவனுக்கு வாய்ப்பு தர பார்ப்பான். இவனு அடிச்சுவான் ராயினா ராயினாங்குவான். ராயினானா அந்த மடைய ரஹமக்குங்கிறது நாடுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறான், மாடு மேய்க்கிறவரேங்குவான். அல்லாவுக்கு எல்லாம் தெரியும்ல, யாரோ மாபி சுதூர். சஹாபாக்கள்லாம் நல்ல இடத்துல சொல்கிறாங்க ராயினான். அப்போ அன்பன்ட்டியா சஹாபாக்கள்லாம் ராயினானா எங்களை கவனிங்க பாருங்க எங்களை பார்த்து பேசுங்கன்னு அர்த்தம். விளங்குச்சா? ஆனால் இந்த மாட்டு பேர் அஹமக்கு, மடையர், இடையர் எல்லாம் சொல்லுவான். அப்போ அவனுவ அதை புருஷத்தை பயன்படுத்தி விளங்குதப்பா தவறான அர்த்தத்தை, ரெண்டு அர்த்தம் தர்ற வார்த்தையை நான்னான். அப்போ அல்லா ஆயத்தை இறக்கிட்டான். எப்படி? யா இவலதி நாமலா தகூரு ராயினா, ராயினான்னு சொல்லாதீங்க. ராயினான்னு நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொல்கிறீங்க. அந்த மாட்டு பேர்வோ இந்த யூத பேர்வெல்லாம் என்ன செய்கிறான்? தவறான ரெட்டர்த்தம் தர்ற வார்த்தையை சொல்கிறான். உந்தூர்னான்னு சொல்லுங்கள். யா இவலதி நாமலா தகூரு ராயினா வக்கூர் உந்தூர்னா, உந்தூர்னான்னு எங்களை பாருங்கன்னு அர்த்தம். அதுக்கு ரெட்டு அர்த்தம் கிடையாது. எங்கள் கவுளிங்க எங்களை பாருங்கன்னு தான் அர்த்தம். விளங்குதா? தவறான அர்த்தம் இல்லை. ராயினான தவறான அர்த்தம் இருக்குது. என் ஹபீப் பார்த்த அகமக்குங்கிறான், எருவ மாட்டேன் நாய்வோம். விளங்குதா? அல்லாஹ் யாரும் மாஃபி சுதூர், உள்ளத்தில் உள்ளதையும் வழங்கக்கூடியவன், உள்ளத்தில் ஓடுகின்ற எண்ண அலைகளையும் வழங்கக்கூடியவன். எந்த எண்ணத்தில் அவன் பேசுகிறான், நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்க எனக்கு தெரியுது. அதுவே ஏன் தப்புக்கு நீங்கள் காரணமாகாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுறதுக்கு நீங்கள் காரணமாயிடாதீங்க. நீங்கள் ராயினானே சொல்லக்கூடாது, ஹராம் தான். லா தகூர் ராயினா கூர் உந்தூர்னா, உந்தூர்னான்னு தான் சொல்லணுன்ட்டான். விளங்கிடுச்சப்பா?
ஹதீஸ்ல வருதுலப்பா, உங்கள் பெற்றோர்களை நீங்கள் திட்டாதீர்கள். யாரும் சொல்லலாம், பெற்றோர்களை எப்படி திட்டுவோம்? பெற்றோர்களை திட்ட மாட்டோமே. பெற்றோர்களை திட்ட மாட்டேப்பா, நீ அடுத்தவன் பெற்றோரை தேவையில்லாமல் திட்டுவேன். அவங்க அத்தாவை திட்டுவான். உங்கள் அத்தாவை தெரியாதா, உங்கள் அம்மாவை தெரியாதான்னு சொன்னேன்னு வையே, அவன் என்ன செய்வான்? உங்கள் அத்தாவை தெரியாதா, உங்கள் அம்மாவை தெரியாதாங்குவோம். ரைட் தானே? அப்போ உன் பெற்றோரை திட்டுறதுக்கு யார் காரணமாகறா? அப்போ உங்கள் பெற்றோரை திட்டாதீங்கன்னா அடுத்தவங்க பெற்றோரை திட்டாதீங்க. அடுத்தவன் பெற்றோர்களை திட்டினா அவன் உங்கள் பெற்றோரை திட்டுவான். அப்போ உங்கள் பெற்றோர்களை அவன் திட்டுறதுக்கு நீங்கள் தானே காரணமாகறீங்க. சொல்லலாம் சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி நபியை திட்டுவதற்கு நீங்கள் காரணமாகிறாதீங்க. நீங்கள் நல்ல இடத்துல ராயினாங்கிறீங்க, அவனுக்கு தவறான இடத்துல சொல்கிறான். விளங்குதா? ஆகவே அதெல்லாம் சொல்லக்கூடாது, ஹராம்ட்டான். லாத்த கூலு ராயினா கூலுன்னா, விசுவாசிகளே இப்படி கூட்டு பேசுகிறான் பத்தியா? விசுவாசிகளே லாத்த கூலு ராயினா, ராயினா என்று சொல்லாதீர்கள். கூல் உந்தூர்னா, உந்தூர்னான்னு சொல்லுங்கள், எங்களை பாருங்கன்னு சொல்லுங்கள். வேறு அர்த்தம் வராது. விளங்குதா? விளங்கி சொன்ன செய்தி விளங்குதா? பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்டவர்களே, லா தகூலு ராயினா, ராயினா என்று சொல்லாதீர்கள். வகூலு உந்துர்னா, உந்துர்னா என்று சொல்லுங்கள், எங்களை பாருங்க. உந்துர்னான்னு சொல்லுங்க, எங்களை பாருங்க நபின்னு சொல்லுங்க. என்ன சொல்லாதீங்க ராயினான்னு. அதுக்கு ரெட்டு அர்த்தம் இருக்கு. நீங்கள் அரபியில் சொல்கிறீங்க, அவன் அபராணி பாசிலையும் ஹபீபை திட்டுறான். ஏன் ஹபீபை திட்டுறது என்னால் தாங்க முடியலைன்ட்டான். விளங்குதா? நபி ஸல்லல்லாஹு மீது உண்டான முஹப்பத்தை எப்படி அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான்னு பாரு. விளங்குதப்பா? இதை எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் நபியின் மீது எப்படி பிரிய வச்சுருக்கான், இப்படி கொண்டு வரலாம். விளங்குதா? உள்ளத்தில் ஓடுகின்ற என்னாலேயும் வழங்கக்கூடியவன் ஹபீபை யூத பேர்வு திட்டுறதை அல்லாஹ் தாங்க முடியாமல் சொல்லவே கூடாண்டான் ராயினாவை. டேய், ரை என்றால் ரயினா என்ன அர்த்தம்? ரை என்றால் இஃபதுல் கைரி, அடுத்தவங்களை பேண்டுறது. நீ மசலகத்தி அவனுடைய நலவுக்காக, நீ மசலகத்தி அவனுடைய நலவுக்காக அடுத்தவனை பேண்டுறதுன்னு அர்த்தம். ஓ காணல் முஸ்லீம்கள்லாம் சஹாபாக்கள்லாம் யகூல் உடலி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க ராயினான்னு சொன்னாங்க. வஹி இறங்கி பேசுவாங்க, பேசும்போது ராயினாங்குவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ராயினானா ராக்கிபுனா, எங்களை கொஞ்சம் பாருங்க. ஒத்த அன்னபீனா, எங்களையும் கொஞ்சம் கவனிக்க. திருத்திக்கா, ஒத்த அன்னபீனா, எங்களை கொஞ்சம் கவனிங்க. வா, ஒத்த அண்ணன் அது என்னவோ போட்டிருக்கு, திருத்திக்கங்க. ஒத்த அன்னபீனா, எங்களை கொஞ்சம் கவனிங்க. ஃபீமாத்து லக்கீனா, எங்களுக்கு நீங்கள் போடக்கூடியதிலே. ஃபீமாத்து லக்கீனா தான் எங்களுக்கு நீங்கள் சொல்ல தரக்கூடியதிலே. எங்களுக்கு நீங்கள் சொல்லி தரக்கூடியதிலே எங்களை கவனிங்க. இல்லைப்பா? துலக்கீனா பாது, அது தவறாக விழுந்துருக்குப்பா. நான் திருத்தலை, உங்கள்கிட்ட சொல்கிறேன். துலக்கீனா அதையப்பா திருத்திட்டு வந்து லா துலக்கீனா, எங்களுக்கு நீங்கள் போடக்கூடியதிலே, எங்களுக்கு நீங்கள் சொல்ல தரக்கூடியதிலே எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்குங்க. அத்தா நஃபஹமஹு, அதை நாங்கள் விளங்குற வரை எங்களை கொஞ்சம் கவனித்து எங்களை பார்த்து சொல்லுங்கள். யாரை சொல்லலாங்குவாங்க. விளங்குதா? நம்ம எங்களை பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் விளங்குற அளவுக்கு சொல்லுங்கங்குவாங்க. ஆனால் சமியல் யஹூதி கேட்ட யூதர்களெல்லாம் இதை கேட்டார்கள். உடனே யூதர்கள் இதை கேட்டார்கள். ஃபஃப்தரசூஹு, இதை புருஷத்தாக்க வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டான். பெருமாளடா ராயினான அரபியில் கவனிக்க என்ன அர்த்தம்? நம்ம அமராணி பாசையில் திட்டுவோம், அதை வச்சுக்கிட்டு. ஃபஃப்தரசூஹு, இதை யூதர்கள் வாய்ப்பாக பயன்படுத்தினார்கள். அவனுக்கு எங்கே வாய்ப்பு கிடைச்சாலும் உள்ள நுழைஞ்சிருவான். ரைட்டா? இப்போ சமியல் யஹூது, ராயினாங்கிற வார்த்தையை யூதர்கள் கேட்டு ஃபஃப்தரசூஹு, அதை வாய்ப்பாக பயன்படுத்தினார்கள், புருஷத்தாக பயன்படுத்தினார்கள். வகாத்தபூஹு பிஹி, இதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். ரைட்டா? வகாத்தபூஹு பிஹி, ராயினா இருப்பதை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடினார்கள். அவர்களுமோ முரீதீன, நாடிய நிலைமையில் நிஸ்பத்த உயிர ராணியின் பக்கம் அதை இணைப்பதை நாடிய நிலைமையிலே. ராணினா கீழே போட்டிருக்காரு, ஹுமுக்குன்னு போட்டிருக்கா, கீழே போட்டிருக்கு பாருல, ஹுமுக்குன்னு போட்டிருக்கா. ஹுமுக்குன்னா முட்டாள்தனம்னு அர்த்தம்ல. முட்டாள்தனத்தை பக்கம் நிஸ்பத்து செய்வதை நாடிய நிலைமையிலே
நபி ஸல்லல்லாஹு பார்த்து ராயினான்னு சொன்னானு. ஔ சப்பஹு திட்டுவதை, திட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த வார்த்தையை. ஏய் நம்ம அஹமக்குங்கிறது திட்டுறதுக்கு தானே வச்சுருக்கோம், முட்டாள்ங்கிறது திட்டுறதுக்கு தானே வச்சுருக்கோம், அது மாதிரி திட்டுறதுக்கு வச்சுருக்கானு இந்த வார்த்தையை ராயினாங்கிறத. ஔ சப்பஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவதை, ஏசுவதை நாடிய நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராயினா என்று உரையாடினார்கள். இதில் கலிமத்தில் அபராணியா, அபராணி வார்த்தையிலே, அபராணி வார்த்தையிலே திட்டுவதை நாடுகின்ற நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. அல்லத்தி கானு யத்தசாபூன பிஹா, எதை கொண்டு ஒருவருக்கு ஒரு திட்டக்குழுவாக இருந்தார்களோ, ஏபா எந்த வார்த்தையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் திட்டக்குழுவாக இருந்தாங்களோ ராயினாவோடு தான் திட்டுவானுவோம். அல்லத்தி கானு யத்தசாபூன பிஹா, எந்த கலிமாவை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் திட்டக்குழுவாக இருந்தார்களோ அந்த அபராணி கலிமாவை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுவதை அவர்கள் நாடினார்கள். நாடிய நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாடினார்கள். தெரியுதுப்பா, வைய ராயினா, வைய ரஈனா, ரஈனா அவங்க பாஷையில் எப்படி ரஈனாங்கிறதா, ரஈனா ராயினா நம்மள்கிட்ட, இவங்கள்ட்ட ரஈனா. தெரியுதுப்பா, வைய ரஈனா, ரஈனாங்கிறது திட்டுறது அது அபராணி பாஷையில். அவனுவா ராயினாங்கிறத ரஈனா ரஈனாங்குவான். அப்படி ஒரு மாதிரி வாயை குழச்சி பேசுவான். சாவு கலைக்கும்ங்குவான், சாவு கலைக்கும் ஒரு மூத்து உண்டாகட்டுமாக. வலைக்கும் உஸ்ஸாமு வல்லாயினா, ஆயிஷா நாய் கோபம் தெரிஞ்சு என்ன சொல்லான்னு விளங்கிட்டாங்க, அம்மா டக்குன்னு விளங்கிடுவாங்க. வலைக்கும் உஸ்ஸாமு வல்லாயினா, உங்கள் மீது மூத்தும் சாபம் உண்டாகட்டும்னாங்க. ஆயிஷா அலைக்கி விருஃப்கி, மென்மையை பற்றி இப்படி நான் தான் அவளை பதில் சொல்லிட்டேனே, அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு. வலைக்கிட்டேன் ஓமியதுன்ட்டேன், ஓமியது மூத்து உண்டாகணும் நம்ம ஏன் சொல்லணும்? ஏன்னா அவனு சொல்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ் பதில் அளிக்க மாட்டான், நான் சொல்கிறதுக்கு பதில் அளிச்சிருவான். நம்ம தப்பை ஏன் சொல்லணும்? வலைக்கு உன்மீதும் விளங்குதா? தப்பான வார்த்தையை வாயால் கூட சொல்கிறது விரும்ப மாட்டாங்க. அலைக்கு பிரிஃப்கி, மென்மையை பற்றி இப்படி ஆயிஷா அப்படிலாம் சொல்லாதீங்கட்டாங்க. அவன் வாயை குழச்சி சொல்லுவான், அவனே வேலை தான் அவனுக்கு. திருச்சி பேசுறது, விரிச்சு பேசுறது, விளங்குதப்பா, மாற்றி பேசுறது, ஏதாவது குளறுபடி பண்ணி விட்டுருவான். சொல்லு வைய ரயின், ரயினா திட்டுற வார்த்தை இது அவன் சொல்லுவான். ஆமை பொண்ணுகு மூமினூன், மூமின்கள் தடுக்கப்பட்டு விட்டார்கள். அன்ஹா, இந்த ராயினா என்று சொல்வதை விட்டு தடுக்கப்பட்டாங்க, சொல்லக்கூடாதுட்டான். இல்லைப்பா, பொண்ணுகு மூமினூன் அன்ஹா, மூமின்கள் ராயினா என்று சொல்வதை விட்டு தடுக்கப்பட்டாங்க. உமீரு அவங்க ஏவப்பட்டாங்க. விமா யுஃபீது தில்கல் ஃபாயிதா, அந்த ஃபாயிதாவை பயனளிக்கக்கூடியதை கொண்டு ஏவப்பட்டாங்க. உங்களை கவனிக்க தானே செய்யணும், உந்தூர்னான்னு சொல்லுங்கள், இது பிரச்சனை இல்லாமல் போகும்ல. உங்களை தானே பார்க்கணும், அதானே நோக்கம். உந்தூர்னான்னு சொல்லுங்கள், அதை பயனளிக்கக்கூடியதை உந்தூர்னாங்கிற வார்த்தையை பயன், ரெட்ட வார்த்தை, ரெட்ட அர்த்தம் இல்லாத சொல்லுங்கட்டான். ஏண்டப்பா, உமீரோர்கள் ஏவப்பட்டார்கள். விமா யுஃபீது தில்கல் ஃபாயிதா, அந்த ஃபாயிதாவை பயனளிக்குமே அந்த ஒன்றை கொண்டு பேச வேண்டும் என்று ஏவப்பட்டு விட்டார்கள். வலா யக்பலு தல்பீச, குழப்பத்தை ஏந்து கொள்ளாதே, குழப்பத்தை ஏந்து கொள்ளாதே கொண்டு ஏவப்பட்டாங்க. எடுத்தனப்பா, எது பயனளிக்குமோ அந்த ஒன்றை கொண்டு ஏவப்பட்டாங்க. வலா யக்பலு தல்பீச, இது குழப்பத்துக்கு ஆமாம் ஏந்து கொள்ளாதோ அந்த ஒன்றை கொண்டு ஏவப்பட்டாங்க. ஒவ்வொரு உந்தூர்னா அது என்னவா இருக்கும்? உந்தூர்னாவா இருக்கும். உந்தூர்னானா எனக்கு அர்த்தம் பீமானா உந்தூரினா எங்களை கொஞ்சம் பாருங்கன்னு அர்த்தம், எங்களை கொஞ்சம் பாருங்கன்னு அர்த்தம். மண்தல்னா எங்களை கொஞ்சம் எதிர்பாருங்கன்னு அர்த்தம். ஏய் உந்தூர்னா உந்தூரி இறையினான்னு சொல்லலாம். மண்தல்னா எங்களை கொஞ்சம் எதிர்பாருங்க, யாரை சொல்லலாம்? நாங்கள் நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் விளங்கணும், எங்களை கொஞ்சம் எதிர்பாருங்க. மண்தல்னா இதுமே நதரஹூ, நதரவிலேருந்து வந்தது, நதரஹூலேருந்து வந்தது. நதரஹூனா என்ன? இதன் ததரஹூ, ஒருவரை எதிர்பார்த்தால் உலகம் கிட்ட நல்லரஹூன்னு சொல்லுவாங்களே, அந்த இத்தல்திர்னாவில் உள்ளது. எதிர்பார்க்குறீங்க கொஞ்சம் எதிர்பாருங்கன்னு அர்த்தம். இல்லைப்பா, குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. அல்திர்னா, லாத்த கூறு ராகினா வகூர் உந்துர்னா, அல்திர்னா எங்களை கொஞ்சம் அபாசம் தாங்க. அல்திர்னான்னு எனக்கு அர்த்தம். குறிய அல்திர்னான்னு ஓதப்பட்டிருக்கு. அது மீது இல்லார்லேருந்து வந்துச்சு.
இல்லான்னா எனக்கு அர்த்தம் தம்பி அம்பிகள் நான் எங்களுக்கு கொஞ்சம் அவாசம் தாருங்க, நீ நகப்பா அங்கே மனப்பாடம் செய்கிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறது நாங்கள் மனப்பாடம் பண்ணணும்ல, அது எங்களுக்கு கொஞ்சம் அவாசம் தாங்க, எங்களை பார்த்து பேசுங்க ஏன்னாங்க. குறிய கம்மியாக உதப்பட்டிருக்கு ராவுனா யா இவ்வளவு ராமு ராத்த கூலு ராவுனான்னு சொல்ல, ராவுனா பன்மை, ராயினா ஒருமை, ரா இ நான் எங்களை பாருங்க ஒருமை, ராவுனா நபியே எங்களை பாருங்க. நீங்கள் நாங்கன்னு சொல்கிறோம்ல, பார்த்து பன்மை தானேப்பா, ஒருவரை பார்த்தே சொல்கிறோம்ல. அரபியில் அப்படி இல்லை, அந்த யாரும் சூழலாம்னு சொல்கிறாங்க, தமிழில் தான் அது இருக்குது இல்லதே பன்மையாக்கி சொல்கிறது கண்ணியத்து. ஆனால் அல்லாவும் சொல்கிறான் இன்னா அன்சல்னா நாம் இறக்கிறோங்கிறல்ல இருக்கு, தமிழில் இருக்கிற மாதிரி அரபியிலையும் இருக்குது கண்ணியத்துக்காண்டி சொல்கிறது. அன்சல்னது திருக்குறானை நாம் இறக்கிறோம் தானே சொல்கிறோம். ஆனால் அதுக்கு இப்போ கண்ணியத்துக்கு சொல்கிறாங்க விளங்குதானுங்க என்ன. அதனால் அந்த யாரும் சொல்லலான்னு தான் சொல்கிறான், அந்தும் யாரும் சொல்லலான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த யாரும் சொல்லலாம் நீங்களும் யாரும் சொல்லலாங்கிறாங்க. கண்ணியத்துக்காண்டி சொல்கிறது இருக்குது, அது நானும் ஓதுறாங்களாம். அதெல்லாம் சொல்லவே கூடாது வந்துருச்சே, ஆனால் அவருக்கு ராத்திரி இருக்கேன் ராகு நான் இருக்கு. அப்போ குவிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு ராவுனா. எப்படி ஓதப்பட்டிருக்கேன்? ராவுனான்னு ஓதப்பட்டிருக்கு குறிய. ஆனால் லஃபுல் ஜம்மி ஜம்முடைய லஃபுலை கொண்டு ராவுனான்னு ஓதப்பட்டிருக்கு. ஏலி தௌகீரி கண்ணியப்படுத்துவதற்காக. ஒரு ராயினன் ராயினன்னு ஓதப்பட்டிருக்கான். இப்பா யாய் உள்ளது ராமராத்த குழு ராயினன் சொல்ல ஓதப்பட்டிருக்கான். அதான் சாதாரண கிடையாது. தன்மீனை கொண்டு ராயினன் ஓதப்பட்டிருக்கு. ஏய் கவுலன் தா ராணி, கவுலன் தா ராணின்னு அர்த்தம். அவாசத்தினுடைய பேச்சை பேசுங்கள். அவாசத்தினுடைய பேச்சை, அமைதியுடைய பேச்சை பேசுங்கள், அமைதியாக பேசுங்களை பார்த்து கொஞ்சம் பேசுங்கன்னு அர்த்தமா. வழங்கு தம்பி நசபு இல்லை ரான். ஆனால் இது ராணின் பக்கம் அவனுக்கு சேர்த்துட்டானுவோம். நசபகு ராணின் பக்கம் சேர்த்துட்டாங்க. ராணினா என்ன? ஒவ்வொரு ஹவுசி கீழே போட்டு முட்டாள் இருக்கா, ஹமுக்கு முட்டாள் தானோன்னு அர்த்தம். ஏலிமா ஷாபஹ கவுலகும் ராயினா, ராயினா என்ற அவனுடைய பேச்சுக்கு உப்பாக இருப்பதினால் ஹவுஜி பக்கம் இணைச்சிட்டானுவோம். விளங்குதப்பா. மற்ற சப்பவ லிசப்பி நபிசல்லாமே திட்டுவதற்கு சஹாபாக்கள் காரணமாயிட்டாங்க. ஏய் இவங்க நல்ல எண்ணத்தில் சொல்கிறாங்க ராயினான், ஆனால் அவனும் திட்டுறான், திட்டுறதுக்கு சஹாபாக்கள் காரணமாக வராங்களே, அப்படி கொடுக்கணும். மற்ற சப்பவ கவுலு சஹாபாக்களை போட்டிருக்கா, சஹாபாக்களுடைய பேச்சு காரணமாயிடுச்சு. லிசப்பி நபிசல்லாஸ்மி யூதர்கள் திட்டுவதற்கு காரணமாயிடுச்சு. அது சொல்லவே செய்யாதீங்கன்ட்டான். ராயினான்னு என்ன செய்யாதீங்க நான் சொல்லு. வசுமாழு சொல்றதை நல்லா கவனிச்சு கேளுங்க. கவனிச்சு கேட்டா ராயினான்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. கவனம் இல்லாமல் கேட்டால் தான் ஒருத்தர் கேட்கணும். அப்படிதானே? முதையே சொல்லும் போதே கேட்ச் பண்ணிடணும். முதல் சொல்லும் போதே என்ன செஞ்சிடணும்? கவனமாக கேளுங்க. வசுமாழு ஏ வாசினு அது இஸ்திமா கேட்பதை அழகுபடுத்துங்கள். அத்தா லா தஃப்தகிரு எல்லா தலபில் முரா ஆத்தி, திருப்பி சொல்வதை தேடுவதின் பக்கம். முராத்தின் அர்த்தம் திருப்பி சொல்வதை தேடுவதின் பக்கம் நீங்கள் தேவையாவாத அளவுக்கு கேட்பதை அழகுபடுத்துங்கள்னு அர்த்தம். முதவே நல்லா கேட்டா பிரச்சனை இல்லாம திருப்பி சொல்ல வேண்டியது இல்லைல்ல, விளங்குதானே? நல்ல கேளுங்கன்னு அர்த்தம். அவு வசுமாழு சிமா கபூலின் ஒப்புக்கொள்வதுடைய கேட்பா கேளுங்கள். நபி எதை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கறணும் கேட்பா என்ன செய்யுங்க. வசுமாழு சிமா கபூலி ஒப்புக்கொள்வதனுடைய கேட்பா கேளுங்கள். லாக்க சிமாயில் யஹூதி யூதர்கள் கேட்குற மாதிரி கேட்காதீங்க. அவனு கேட்கலாம், அவன் கண்டுபட மாட்டான், சும்மா அப்படியே உட்காந்துருப்பான், தூள் பேய வெல்லுவோம். ஏய் லாக்க சிமாயில் யஹூதி யூதர்கள் கேட்பதை போட்டு கேட்காதீங்க. அவு இசுமாவு அவு வசுமாவு மாவு மிர்த்து பிஹி எதையே நீங்கள் ஏவப்பட்டீர்களோ அதை கேளுங்கள். முயற்சியோடு கேளுங்கள். எப்படி கேளுங்க? ஜித்து
அத்தாலா தழுது நீங்கள் மீளாத அளவுக்கு இல்லாமல் உயிர்த்து மன்வு எதை விட்டு தடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த உணர்வுக்கு மீளாத அளவுக்கு முயற்சியை கொண்டு கேளுங்க. நல்ல கேட்டுட்டீங்கன்னா ஐயா மறுபடியும் ராயினான்னு நான் சொல்லணுமா, முந்தூர் நான் சொல்லணுமா, தேவையில்லையா? விளங்குதா? தருவா வலில் காவிரின காவிர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அலீம், வேதனை ஊட்டப்பட்ட அதாபு இருக்கிறது. நபியை திட்டுறானுவா, நபியை கேவலமாக பேசுகிறானு இல்லை, இந்த மாதிரி காவிர்களுக்கு என்ன செய்யுது? கடுமையான அதாபு இருக்கிறது. ரைட்டுப்பா? வலில் காவிரின காவிர்களுக்கு இருக்கிறது அதாபுன் அலீமுன், வேதனை ஊட்டப்பட்ட அதாபு இருக்கு. ஏனி அல்லதீன தஹாவனு நபி ரசூல், நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு பொடும்போக்காக கேவலமாக பேசினார்களே, சம்பூஹு நபியை திட்டினார்களே, அப்படிப்பட்ட காவிர்களுக்கு வேதனை ஊட்டப்பட்ட அதாபு என்ன செய்து இருக்கின்றது. சரி, அடுத்து இதை சொல்லி முடிச்சாச்சா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. முஸ்லீம்களை விரும்புகிறோம், முஸ்லீம்களை நேசிக்கிறோம், எல்லாம் வாயளவில் சொல்கிறோம். விளங்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி இறங்குறது, மூமின்களுக்கு வஹி இறங்குறது யாரும் வேலை விரும்பலை, யூத பெருவை விரும்பவே இல்லை. ஏன்னா அவங்க பனி இஸ்ராயேல் கட்டுப்படலைங்கிறதுனால அவங்கள வஹி வர்றதே அவனுக்கு விரும்பலை. அதை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். விளங்குதா? விரும்பலை. இவன் என்ன விரும்புறது? நான் நாடக்குடிகள் நபி ஆக்குவேன், வஹி இறக்குவேன். ஆயத்துக்கு அர்த்தவை மாய வந்துள்ளதீன கவரு மீன் அகிலில் கித்தாபியல் முஷ்ரிக்கீன், வேதக்காரர்களிலிருந்தும் முஷ்ரிக்கீன்களிலிருந்தும் காஃபிராகிவிட்டவர்கள் விரும்பவில்லை. ஐயுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின், வஹி உங்களுக்கு இறக்கப்படுவதை விரும்பலை, ஞானம் இறக்கப்படுவதை விரும்பலை, உதவி இறக்கப்படுவதை விரும்பலை. எப்பா கயிறை கொண்டு 3 அர்த்தம் இருக்கான். விளங்குதா? வஹின்னு அர்த்தம் வைக்கலாம், ஹில்முன்னு அர்த்தம் வைக்கலாம், உதவின்னு அர்த்தம் வைக்கலாமா? கிட வருது. ஐயுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் ரப்பிக்கும், எப்படைய புறத்திலிருந்து வஹி உங்கள் மீது இறக்கப்படுவதை அவர்கள் விரும்பலை, ஞானம் இறக்கப்படுவதை விரும்பலை, உதவி இறக்கப்படுவதை அவனுக்கு என்ன செய்யலை, விரும்பலை. நல்லா உதவி அப்பப்போ இறக்கிறான்ல, அது அவனுக்கு இஷ்டம் இல்லை. டக்கு டக்குன்னு உதவி செய்கிறாங்க. இந்த விளங்குதப்பா? வல்லாஹு யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு சொந்தமாக்குவான். மைஷாவ் தன் ஆடக்குள்ள சொந்தமாக்குவான். இந்த ரஹமத்தை கொண்டு அதான் அர்த்தம். ரஹமத்தில் என்ன? இல்மு, வஹி, நுஸ்ரத். ரஹமத்தை கொண்டு தான் அர்த்தம். விளங்குதா? வல்லாஹ் 3 அர்த்தம் கீழே கொடுக்குறாங்க. வல்லாஹு யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு அருளை கொண்டு சொந்தமாக்குவான். மைஷாவ் தன் ஆடக்குடிகளை என்ன செய்வான்? தன் ஆடக்குடிகள் நபியாக்குவான், தன் ஆடக்கூடியவர்களுக்கு ஞானத்தை தருவான், தன் ஆடக்கூடியவர்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹ் தஆலா நமக்கு ஞானத்தையும் உதவியையும் தருவானாக. நுபுவத்து கத்தமாயிடுச்சு, நுபுவத்து கேட்கக்கூடாது. விளங்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திரை நபி, இறுதி நபி. விளங்குதா? முடிஞ்சு போச்சு. விளங்குதா? இப்போ ஞானத்தை கேட்கலாம், உதவியை கேட்கலாம். அல்லாஹ் ஞானத்தையும் உதவியும் நமக்கு தருவானாக. சாலிஹீன்கள் வலிமார்கள் கூட்டத்தில் சேர்ப்பானாக. இப்போ ஆயத்துக்கு அர்த்தம் விளங்கிருச்சா? இப்போ வா சரகோட நஸலத், இந்த மாய வந்துள்ளதீன கபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிக்கீன், கீழே வரை இந்த ஆயத்தை இறங்குச்சு. தக்ரீபன் லி ஜமீமில் யஹூதி, யூதர்களிலிருந்து ஒரு கூட்டத்தை பொய்ப்பிப்பதற்காக, யூதர்களிலிருந்தும் ஒரு கூட்டத்தை பொய்ப்பிப்பதற்காக வேண்டி இறங்குச்சு. யுதுகினூனது யூதர்கள் வெளிப்படுத்தினார்கள். வத்தத்தல் மூமினின், மூமின்களை நேசிப்பதாக என்ன செஞ்சான்? வெளிரங்கத்தில் பேசினான். மேசா 3 சும்மா பேசிக்கிட்டான். இப்படி அன்னகுமது யூதர்கள் எல்லாம் எவத்தூன விரும்புகிறார்கள், லஹுமுல் ஹைர, மூமின்களுக்கு ஹைரை விரும்புவதாக சும்மா பேசிக்கிட்டான் வாயளவில். அதை தக்ரீபு செய்வதற்காக வேண்டியது இறக்கணும். மூமின்கள் மீது ரொம்ப பிரியம் பாசம் எல்லாம் சொல்லிக்கிட்டு அலைஞ்சான், எல்லாம் கள்ள பேருவோம். அதை தக்ரீபு செய்வதற்காக எல்லாம் இறக்கினான். விளங்குதா? அவனுக்கு சொல்கிறான், ஆனால் அவங்களுக்கு வைய இருக்கப்பட்டதை அவனுக்கு விரும்பவே இல்லை. வல் வத்து, வத்து என்றால் எப்பா? வல் வத்து, வத்தி என்பது மஹப்பத்து ஷெய்யி, ஒரு வஸ்துவை விரும்புவது, மத்தமன்னி அதை ஆதரவு வைப்பதுடனே விரும்புவது. அப்போ ஆதரவு வைக்கிறதுன்னு அர்த்தம் இருக்குது, விருப்பம்னு அர்த்தம் இருக்குது, மஹப்பத்துன்னு அர்த்தம் இருக்குது. 2 அர்த்தம் எல்லாம் விளக்குதுரா? எப்பா வல் வத்து, வத்தி என்பது மஹப்பத்து ஷெய்யி, ஒரு வஸ்துவை விரும்புவது, பிரியப்படுவது, மத்தமன்னிஹி அதை நேசிப்பது, ஆதரவு வைப்பதுடனே பிரியப்படுறது. என்ன அர்த்தம் அதுக்கு? ஒரு இதாலிக்கு இதனால தான் இஸ்தாமனு ஃபி குல்லி மின்ஹுமா, இது 2லிருந்தும் ஒவ்வொன்றிலேருந்தே புழக்கப்படுது.
தமண்ணிலையும் வழங்கப்படுது, மஹப்பத்திலையும் வழங்கப்படுது. விளங்குச்சா? மத்துங்கிறது மின், இந்த மின்னாகிறது, மின்னாயில் கிதாபிற்குள்ள பயான், இந்த மின்னாயில் தபீனி பயானுக்காக வேண்டியா இருக்கும். கமாபி கௌலி தாலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லே இருப்பது போல. எப்படி? லம் யகுன் இல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன் முன்ஃபிகீன ஹத்தா தஅதியஹுல் பையினா. லம் யகுன் இல்லதீன கஃபரு, லம் யகுன் இல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி, வேதக்காரர்களிலிருந்தும் வல் முஷ்ரிகீன் முஷ்ரிகீன்களிலிருந்தும் காபிராகிவிட்டவர்கள், முன்ஃபிகீன விளங்கானுவோ நம்ப மாட்டானுவோ, அத்தா தஅதியஹுல் பையினா ஆதாரத்தை கொண்டு வருகிறவரை. இப்போ அங்கே அந்த மின்னு வந்து ஏக்கு தான் வந்திருக்கு, நம்பியக்குள்ள நம்ம பயானுக்கு தான் இங்கே பயானுக்கு வந்து விளக்குதா? மில்லி தபீனி கமாபி கௌலி தாலா லம் யகுன் அல்லதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன முன்ஃபிகீன ஹத்தா தஅதியஹுல் பையினா. அந்த மின்னு வந்து ஏக்கு தான் வந்திருக்கு, பயானுக்கு தான் வந்திருக்கு, இது பயானுக்கு தான். அப்போ மாயவத்துள்ளதீன கஃபரு மின் அஹ்லில் கிதாபி வல் முஷ்ரிகீன், வேதக்காரர்களிலிருந்தும் முஷ்ரிகீன்களிலிருந்தும் காபிராகிவிட்டவர்கள் விரும்பல ஐயுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரின் மின் ரப்பிக்கும், ரப்புடைய புறத்திலிருந்து எந்த கைரையும் இறக்கப்படுவது விளம்பல. இந்த மொதல் மின் ஜாயிது, ஆனால் இஸ்திக்ராக்குள்ளதான். விளங்குதப்பா? பாட்டு போடுறாங்க பாரு. இந்த ஐயுனஸ்ஸல அலைக்கும் மின் கைரி மின் ரப்பிக்கும் என்பது மஃபூல் யவத்து, யவத்துடைய மஃபூலாக இருக்கும். ஒமினில் ஊலா முந்தின மின் கைரின் இருக்குல்ல, அந்த மின்னு மசீதத்துன் ஜாயிதாக இருக்கும். இதில் இஸ்திக்ராக்கி அடைய விளைவதற்கு எந்த கைரையும் இறக்கப்படுவதை விரும்பலை. ஒரு சாணியத்து ரெண்டாவது மின்னு மின் ரப்பிக்கும் இருக்குல்ல, அந்த மின்னையில் இப்திதாயி, அது இப்திதாவுக்கு வேண்டியாகும். உடம்படைபுரத்தில் இருந்து அந்த எந்த கயிறு வருவதை ஸ்டார்ட் ஆகி வருவதை அவனு என்ன செய்யலை, விரும்பலை. கயிறுனா என்னங்க? கயிறுக்கு 3 அர்த்தம் கொடுக்குறாங்க. வா ஃபுஸ்ஸிரல் கயிறு, கயிறு என்பதற்கு தஃப்சீர் செய்யப்படுகிறது பில் வஹி, இது வருத்தில் போடுறாங்க பாரு. வஹியை கொண்டும் தஃப்சீர் செய்யப்படுவது தள்ளிவா. வபில் இல்மி, இல்மி என்றும் தஃப்சீர் செய்யப்படு இருக்கா. வபில் நசிரி, உதவி என்றும் தஃப்சீர் செய்யப்படுகிறது, செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வல்மானா வஹினா என்ன அர்த்தம்? வல்மானா அன்னமோர்கள் யோசுது உனக்கும் பிஹி, வஹியை கொண்டு உங்களை பொறாமைப்படுகிறார்கள். விளங்குதா? வமா யுஹிப்பூன, அவர்கள் விரும்பல ஐயுனஸ்ஸல அலைக்கும் ஷைஉன் மின்ஹு, வஹியிலிருந்து எதுவும் இறக்கப்படுவதை, உங்கள் மீது இறக்கப்படுவதோடு விரும்பலை. வபில் இல்மி, கல்வியிலிருந்து ஞானத்திலிருந்து உங்கள் மீது இறக்கப்படுவதோடு விரும்பலை. வபின் நஸ்ரத்தி நுசுரத்தி, உதவியை கொண்டு எதுவும் இறக்கப்படுவதை, உங்கள் மீது இறக்கப்படுவதை விரும்பலை. விளங்குதப்பா? உதவி வர்றதையோ கல்வி வருவதையோ கேட்டேன். விளங்குதா? உதவி வருவதையோ கல்வி வருவதையோ, விளங்குதா? வஹி வருவதையோ அவனு விரும்பலை. விளங்குதப்பா? வர அல்லல் முராதபிகி, இந்த கயிறு என்பதை கொண்டு நோக்கம் மாயும் முதாலிக்க, இந்த 3ஐயும் அடைய வளைவதாக இருக்கலாம். கயிறுனா 3 தான், இல்மு வஹி நுஸ்ரத், 3ஐயும் அடைய வளைவதாக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பின்னால் அதுக்கு அப்படி தான் ரஹமத்துன்னு சொல்லி 3 விளக்கம் கொடுக்குறாங்க. விளங்குதப்பா? வல்லாஹு யஹ்தஸு பி ரஹ்மத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளை கொண்டு சொந்தமாக்குவான். மையஷா, தன் நாடக்கூடியவர்களை சொந்தமாக்குவான். ரஹமத்தினான நுபுவத்தை கொண்டு, இல்மை கொண்டு, நுஸ்ரத்தை கொண்டு தன் நாடக்கூடியவர்களை சொந்தமாக்குவான். அதை தடுக்கிற இந்த பேர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நபி நுபுவத்தை இவர் ஏன் கொடுங்க, இவன் ஏன் அல்லாஹ் ஏன் இவருக்கு கொடுத்தான்லாம் கேட்க முடியாது. ரைட்டப்பா? வல்லாஹு யஹ்த, ரஹமத்தை கொண்டு நோக்கமும் கயிறு தான். விளங்குதா? அதான் அர்த்தம் வைக்கிறாங்க. வல்லாஹு யஹ்தஸு பி ரஹ்மத்தி, அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு சொந்தமாக்குவான். ஷாவுத்தா நாடக்குடியில் சொந்தமாக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 3 அர்த்தம் கொடுக்குறாங்க பாரு. எஸ்தம்பி ஊகு, நாடக்குடியோட நபியாக்குவோம். எஸ்தம்பி ஊன்னு எடுத்தாங்க, நாடக்குடியோட நபியாக்குவோம். அல்லி முகுல் கித்தாப ஹிக்குமத்தை, நான் நாடக்குடிகளுக்கு ஞானத்தை என்ன செய்வான் சொல்லுப்பா, படித்து கொடுப்பேன். என் சுருகு தான் நாடக்குடிகளுக்கு உதவி செய்வோம். நாடக்குடியோட நபியாக்குவான், தான் நாடக்குடிகளுக்கு ஞானத்தை படித்து கொடுப்போம். கேட்டேன், தான் நாடக்குடிகளுக்கு என்ன செய்வான், உதவி செய்வான். எடுத்துப்பா, அதுக்கு வேண்டி செய்வாங்க, வாஜிபெலாம் கிடையாது. அது அவனுடைய பிச்சை, அதனுடைய அருள். லாயஜி வலை செய்வானா, எதுவும் அவன் மீது வாஜிப் கிடையாது. வலைசலி அஹதின் அலைஹி, யாருக்கும் அல்லாஹ் மீது கிடையாது, ஹக்கு கிடையாது. யாருக்காவது ஹக்கு இருக்கா? அல்லாஹ்
அல்லாஹ் கட்டாயம் உதவி செய்ய ஆகணுமா? அப்படிலாம் கிடையாது. அவன் பிச்சையில் இயற்கை கிடையாது. மாடு அவனுடைய பிச்சை தன் ஆடக்கூடிய கல்வியை தருவான், அறிவை தருவான், அனுபவத்தை தருவான். அவன் பிச்சை போடுவான். விளங்குதா? வல்லாஹு அல்லாஹ் துல் ஃபதுலில் அலீம், மகத்தான் அருளுடையவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இதில் இருக்கிறது, இது இஷாரு சுட்டி காட்டுகிறது. அண்ணன் நுபுவத்தாகிறது. ஃபதுலி அல்லாவுடைய அருள் இருந்து உள்ளதா இருக்கும். நுபுவத்து அல்லாவுடைய அருள், அவன் அருள் இருந்து தர்றான். வாஜிபுங்கிறதுனால இல்லை. சரி, இந்த நாடக்குள்ள நபி ஆக்குறான மற்றவங்களை ஆக்கலையான்னா அது அல்லாவுடைய அருளிலே நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அல்லாவுடைய அருள்ல நெருக்கடி இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது அவனுடைய மஷியத்து. யார் நாடுறான்னு அவர் ஆக்குவான் நபியா. ரைட்டா? நம்மளையெல்லாம் ஆலிமிசாக்கெல்லாம் ஆக்கியிருக்கிறான், ஆக்கிக்கிட்டு இருக்கான். பெரிய அருள் அல்ல. நான் எத்தனையோ பேர் ஊரில் இருக்காங்க, நம்மளை பிடிச்சி அனுப்பிவிட்டுருக்கான் நமாசாவுக்கு. விளங்குதா? வண்ண இருமான பாதி பாதிகி வண்ண இருமான பாதி பாதிகி அவருடைய அடியார்களின் சிலர்களுக்கு அந்த நுபுவத்தை தடுத்து வைத்திருப்பது லைசலி லீஹி ஃபதுலிஹி, அவருடைய அருள் நெருக்கடியாக இருக்குங்கிறதுனால அல்ல. பல்லி மஷியத்தினுடைய மஷியத்தின் காரணம் நாடக்கூடிய நபியாக்குவோம். அவ்வளோதான். அவனுடைய மஷியத்து இருக்கணும். வமா அரப ஃபீஹி மின் ஹிக்மத்தி, அவனுடைய ஞானத்திலிருந்தும் அதை அவன் விளங்கியிருப்பதின் பிரகாரமாக அவனுக்கு தெரியவில்லை யார் நபியாகணும்னு. யாரை நபியாகணும் யாருக்கு தெரியும்? அல்லாவுக்கு தெரியும். கழுதையை அறிந்து காலை கெடுத்தான், குதிரையை அறிந்து கொம்பை கெடுத்தான். இதில் கழுதைக்கு பற்றியா காலை கெடுத்துட்டான், வளைஞ்சிருக்கு, இதை வச்சுக்கிட்டே அடிக்குது. ஒழுங்காக இருந்துச்சுன்னா அதை தூக்கி வீசிடும். குதிரையை அறிஞ்சு கொம்பை கெடுத்தான், குதிரைக்கு கொம்பு கொடுத்தா அது கடுமையாக ஓடும், முட்டி வீசிடும். இல்லா அவனுக்கு தெரியும் எல்லாமே. அலைசல்லாபி ஹக்கமில் ஹக்கிமின் சொல்லுவாங்க. கழுதையை அறிந்து காலை கெடுத்தான், குதிரையை அறிந்து கொம்பை கெடுத்தான். குதிரை கடுமையாக ஓடும், முட்டி தள்ளிடுங்கிறதுக்காக வேண்டி கொம்பை கொடுக்கல. கழுதை அடிக்கும் காலாலங்கிறதுனால என்ன செஞ்சுட்டான்? காலை ஒழுங்காக்கலை. சரிவா? அப்போ அவனுக்கு தெரியும். அவன் அரப ஃபீஹி மின் ஹிக்மத்தினுடைய ஞானத்திலிருந்தும் அவன் விளங்கியதின் காரணத்தினால இருக்கும். அடுத்துப்பா தம்பி, இந்த யுத பெறுவோ காபீர் பெறுவோ இப்படிலாம் பேசிக்கிட்டானோ. முகமதை பாருங்க, இன்னைக்கு ஒன்று யாவுறாரு, நாளைக்கு ஒன்று சொல்கிறாரு. இன்னைக்கு ஒன்று யாவுறாரு. ஏன் இஷ்டண்டா, நான் நாடியதை சொல்லுவேன், நான் நாடியதை செய்வேன். இன்றைக்கி ஒரு சட்டம் போடுவேன், நாளைக்கு ஒரு சட்டம் போடுவேன். ஆனால் அதில் ஒரு கயிறு இருக்கும். எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. விளங்குதா? ஆயத்து அதுக்கு தோதுவாக தான் இறங்கும். விளங்குதா? எனக்கு தெரியும் எப்போ எதை கொடுக்கணும்னு, எப்போ இந்த டோஸ் கொடுக்கணும்னு தெரியும். அதுக்கு தோதுவான டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான்ல, கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு சட்டத்தை ஒன்று போடுவான், எடுத்து மாற்றுவோம். எடுத்தோடனே குடிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா ஓடி இருப்பாங்கங்கிறாங்க ஆயிஷான எல்லாம். ஒன்று தான் மொதோ எஸ்ஆர் உனக்கனில் ஹம்ரி ஒரு மைசிரி குல்ஃபி இமா இஸ்முன் கபீர் மனாஃபியுல் இன்னாஸ் இஸ்முமா அக்பர் மின் நஃபைமா முதல் இறக்கணும். ரெண்டாவது லாத் ஹரபு சலாத்த வந்தும் சுக்காராங்கிறது இறக்கணும். அதுக்கு பிறகு தான் எதை இறக்கணும்? நாங்கள் குடிக்காமல் இருந்துருவோம், துழுவாமல் இருக்க முடியாது, அண்டு பகல்லாம் குடிக்க மாட்டாங்க, நைட்டில் சிலவங்க கம்ப்ளீட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து நினைச்சான் இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜிசுபின் ஷைத்தான் ஃபஜித்தனிபு வல் அல்லக்கும் துஃப்லிஹூன். சட்டத்தை எப்படி போடுறது அவனுக்கு தெரியும். விளங்குதா? டேய் மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவன் உன்சிகா, ஒரு ஆயத்தை நாம் மாற்றுவோமையானால் அவன் உன்சிகா, அதை மறக்கணிக்கை செய்வோமையானால் நேத்திபி கைரி மின்ஹா, அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம். அவன் மிசிலிகா, அது போன்றதை என்ன செய்வோணுமா கொண்டு வருவோம். என்ன பார்த்து வைக்கிறது? மா ஷர்த்து. மா நன்சஹ் மின் ஆயத்தின், ஒரு ஆயத்தை நாம் மாற்றுவோமையானால் அவன் உன்சிகா, அதை மறக்கணிக்கை செய்வோமையானால். விளங்குதுப்பா? நேத்திபி கைரி மின்ஹா அவன் மிசிலிகா, அதை விட சிறந்ததை கொண்டு வருவோம், அது போன்றதை கொண்டு வருவோம். நசலத்து, இந்த ஆயத்தை இறங்கியது லம்மா காலல் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் சொன்னபோது, அவில் யஹூது, யூதர்கள் சொன்னபோது, அலா தரா, அலா தரவுனவா, அலா தரவுன நீங்கள் பார்க்கலையா, இலா முஹம்மதின், ஓமு சல்லாத்து பக்கம் பார்க்கலையா, ஏவுமுர் அசாபத்தினுடைய தோழர்களுக்கு ஏவுகிறார், அம்ரின் ஒரு விஷயத்தை கொண்டு ஏவுகிறார், சும்மா என்ன ஆகும் அனுவாதை விட்டு தடுக்கிறார். ஒரு விஷயத்தை இப்படி செய்யுங்கிறார், அடுத்ததை விட்டு என்ன செய்கிறாரு? தடுக்கிறார். பார்த்தீங்களா? அல்லது ஏவுமுரு
பிஹிலாஃபி அதற்கு மாற்றத்தை கொண்டு ஏவுகிறார். ஒரு விஷயத்தை ஏவுறார், அதுக்கு மாற்றத்தை கொண்டு என்ன செய்கிறாரு? ஏவுறார். வழங்குதப்பா. பொதோ எப்படி தான் இருந்துச்சு, எல்லா தொழிலும் 2 காயத்தான் தான் இருந்துச்சு, அப்படி தானே? அதுக்கிட்ட முசாஃபிர்களுக்கு வச்சுட்டு லோகரை 4ஆகவும் அசரை 4ஆகவும் இஷாவை 4ஆகவும் மாற்றப்பட்டுருச்சு. எல்லா தொழிலும் 2 காயத்தான் தான் இருந்துச்சு. மகரிப் ஆதியிலேருந்தே 3ஆக தான் இருந்துச்சு. மகரிப் ஆதியிலேருந்து 7ஆக தான் இருந்துச்சு, 3ஆக தான் இருந்துச்சு. டேய் அதுக்கு மாட்டது. சரி, நசுகுனா என்னப்பா அர்த்தம்? நசுக்கு அர்த்தம் சொல்கிறாங்க. நசுகு லொகத்திலே நசுகு என்பது இசாலத்து சூரத்தி அனிஷகி, ஒரு வஸ்துவை விட்டும் சூரத்தையே மாற்றுவது. என்ன சாப்பாடு? நசுகு நானே சாப்பிட உட்காந்துட்டு நசுகு கலை நசுகு. நசுகு என்பது லொகத்திலே இசாலத்து சூரத்தி, ஒரு வஸ்துவை நீக்குவது, ஒரு தோற்றத்தை, அனிஷகி ஒரு வஸ்துவை விட்டு ஒரு தோற்றத்தை என்ன செஞ்சிருது? நீக்கிறது. வஸ்துவை விட்டும் நீக்கிறது. வயசுபாத்துஹா மற்றதில் அதை தனிப்படுத்துவது, தோற்றத்தையே நீக்கி இன்னொன்று தனிப்படுத்துறது. ஒரு விஷயத்தை விட்டு இன்னொன்று விஷயம் செய்யுங்கன்றான், சொல்லணும் இல்லையா? இதை மாதிரி கண்ணசகி நில்லி நிஷம்சி, சூரியனின் காரணத்தினால் நிழல் நீங்குவதை போல. நிழல் இருக்கு, சூரியன் வந்தோடனே எது பெயருது? அறவே பெயருதுல, சூரத்தே பெயருதுல. நிழல் இருக்கும்போது உள்ள அந்த சூரத்து வேற, வெயில் வரும்போது வேற சூரத்தாக பெயருதுல. சூரியனின் காரணத்தினால் சொல்லுப்பா நிழல் மாறுவதை போல. அப்போ ஒரு வஸ்துவையினுடைய தோற்றத்தை என்ன செஞ்சிருந்து? மாற்றிடுறது. நக்குலு அர்த்தம் இருக்கே, நக்கலு செய்யறதுன்னு அர்த்தம் இருக்கு. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாத்துறது, ஒரு இடத்துல இருந்து நக்குலு நக்கலிச்சு இடம்பெயர செய்யறதுன்னு அர்த்தம். நக்கல் செய்யறதுன்னு அர்த்தம். இதில் கட்டுப்பட்டது தான் தனாசுகு. தனாசுகுங்கிறதுல கட்டுப்பட்டது தானே. ஒரு இதிலிருந்து இது நம்மளுடைய கருத்து கிடையாது தம்பி. தனாசுகுனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் பெயர்றது, மறுபிறவிங்கிறான். இந்த இந்துக்கள்லாம் சொல்லுவான், நம்மள்கிட்ட கிடையாது. ஒரு காலத்தில் அவன் ஆடாக இருந்தான், அந்த ஆட்டை அடித்தான். இன்னைக்கு இவன் என்ன செஞ்சிட்டான்? ஆடாக மாறிட்டான். இப்போ அந்த ஆடு மனுஷனாகி அடிக்குதுங்கிறான்ல. இந்துக்கள் மறுபிறவிக்குவான் ஒரு இடத்த. அப்போ ஏற்கனவே ஆடாக இருந்தவன் மனுஷனாகிட்டான், மனுஷனாக இருந்தவன் ஆடாகிருக்கான் சொல்லுவான்னு உள்ளப்பா. அப்போ இந்துக்கலாப்பு தானே அது, இது நக்கல் தானே, நம்மள்கிட்ட கிடையாது அது. அதனால் அறுத்த வைக்கிறாங்க நக்கல்னா என்னான்னு. ஒரு இடத்துல ஓடுது, ஆடாயிருந்தவன் மனுஷனாகிட்டான், அல்லது மனுஷனாயிருந்தவன் ஆடாயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவு மீன் இதில் கட்டுப்பட்டு தான் தனாசுகம், மறுபிறவிங்கிறதுல கட்டுப்பட்டது தான். நம்மள்கிட்ட அது அக்கிதான் கிடையாது. சரி, அப்போ இடம் பெயர்றதுக்கு அர்த்தம் இருக்கிறது. கம்ப்ளீட்டாக அதை என்ன செஞ்சிடறது? உரிச்சு எடுத்துறதுன்னு இருக்குது. சும்மஸ்து அமில பிறகு புழங்கப்பட்டு விட்டது. இக்குள்ளி வாய்தி மீன் ரெண்டு ஒவ்வொன்றுக்கும் புழங்கப்பட்டிருக்கு. நக்கல்னு சொல்லலாம், உருவத்தையே மாற்றிடுறது சொல்ல, ரெண்டுக்கும் சொல்லலாம். 2 அர்த்தம் இருக்குல்லப்பா, இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலான்னு, ரெண்டுக்கும் சொல்லப்படுமா? இதை புரியுதா இல்லையா? சும்மஸ்து அமில குள்ளி வாய்தி மீன் 2 ஒவ்வொன்றுக்கும் அதை புழங்கப்பட்டிருக்கு. நசுங்கிறது நக்கல் செய்யறதுக்கு புழங்கப்பட்டிருக்கு. உருமாற்றத்துக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? அசல் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு மாற்றுறது. கவுலிக்கு நீ சொல்வதை போல நசகத்தின் ரீஹு, காற்று உருமாற்றி விட்டது. அல்ல அசரை, அசரையே மாற்றிருச்சேங்க. காற்று அடிச்சு அது இடம் தெரியவே இல்லை சொல்கிறாங்களா இல்லையா? இடத்தை பேர்த்து எடுத்துருச்சுல. சூறாவளி காற்று அடிச்சு பில்டிங்கே காணலையே. சுனாமி வந்து மாற்றிடுறது இல்லைப்பா, உருமாற்றிடுறது இல்லை. நசகத்தின் ரீஹு, காற்று உருமாற்றி விட்டது. அல்ல அசல் அந்த தன்மையே மாற்றிருச்சுன்னு. நசகத்துல் கித்தாபை, கித்தாபை நக்கல் செய்தேன், கித்தாபை நான் நக்கல் செய்தேன். ஒன்றிலிருந்து இன்னொரு நக்கல் செய்கிறது. நூல் இல்லா சொல்லுவாங்கள்ல, டெல்லியில் லைப்ரரியில் இருந்துச்சான் அன்வர் ஷா காஷ்மீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதை அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதிட்டாங்க. ஒரு பிரதி அனுப்பி வச்சாங்களா டெல்லிக்கு. இதை பாருங்கள், அது தப்பு இருக்கா, அதை ஒரிஜினலில் பாருங்கள். இதை பார்த்து அதில் உள்ள தப்பை மாற்றினாங்கண்ணா. அன்வர் ஷா காஷ்மீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டாங்க. நூறில் ரெண்டு வர அது நூறுலீலா அப்படியே மாற்றி
இல்லை விளக்குதில்ல நசஹ்து சொல்லுப்பா அந்த புத்தகத்தை நக்கல் செய்தேன் பத்தியா. டெல்லியில இருந்து அதை எடுத்துட்டு வந்து டக்குன்னு வேற புத்தகத்தில் நக்கல் செஞ்சுட்டாங்க. நசுகுல் ஆயத்தை நசுக செய்வது என்பது பயானு இன்திஹாயி தப்புதி கிராத்தி, அதை ஓதுவதனுடைய கட்டுப்பாடு முடிஞ்சு போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. சில சமயம் பாரு ஏவா அஷேഖு ஷேഖத்தி தாசனையா ஃபர்ஜி மூமா கிராத் இல்லை, ஆனால் உக்கும் இருக்கு. ஹம்சு ரலாத்தின் யுஹரிம்ன அஷுர் ரலாத்தின் யுஹரிம்ன இருந்துச்சு, ஆனால் திலாவத்து போயிடுச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. அது விளங்குதா? நஸ்கத்துன்னு இருக்குப்பா. ஏய் திலாவத்திலிருந்து எடுத்துடுறது, திலாவத்தை எடுக்கிறது, உக்குமையை எடுக்கிறது, திலாவத்தை எடுக்கிறது அதான் அஷுர் ரலாத்தி யுஹரிம்ன. இப்போ உக்குமு கிடையாது, திலாவத்து கிடையாது. ஹம்சு ரலாத்தி யுஹரிம்ன இருக்குங்கிறாங்க ஆயிஷா நாயிரலி எல்லாம் ஒன்றா. விளக்குதா? 5 தடவை பால் குடிச்சா தான் குடும்பத்தை ஏற்படுக்குது. இதில் புரியுதா இல்லையதா? சாய்வு அணைவது கிடையாது, ஒரு தடவை குடிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு. அப்போ அஷர்லாத்தி உரிமைன இல்லை, கிராத்தும் இல்லை, உக்குமும் இல்லை. அஷேഖு ஷேഖத்தி தாசனையாங்கிறது கிராத் இல்லை, உக்கும் இருக்கு. கிராத் இல்லை, உக்கும் இருக்கு. விளங்குதா? சில சமயம் கிராத் இருக்கும், உக்கும் இருக்காது. லாத்த கரும்பு சலாத்தம் அந்த சுக்காரா, லாத்த கரும்பு சலாத்த கிராத் இருக்கு, உக்கும் கிடையாது. ரைட்டா? அதுதான் சொல்றாங்க. ஒரு நசுகு சொல்லுமா, ஒரு நசுகுல் ஆயத்தை நசுகு செய்வது என்பது பயானு இந்தியாயி தாபூதி விக்ராத்தியா, அதை ஓதுவது உடைய கட்டுப்பாடு முடிவுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமாம். அவில் ஹுக்குமுல் முஸ்தஃபாது மின்ஹா, அந்த ஆயத்திலிருந்து விளங்கப்பட்ட ஹுக்குமு வந்து நினைச்சு முடிவுக்கு வந்துருச்சு. அதான் அஷர் ரலாத்தி உரிமையில இருக்குல்ல, ஹுக்குமு வந்துருச்சு, முடிவுக்கு வந்துருச்சு. கிடையாது திலாவத்து இல்லை, ஹுக்குமு அவுபிஹிமா ரெண்டே கொண்டுமா இருக்கும். திலாவத்து இருக்காது, ஹுக்குமு இருக்காது. அதான் அஷர் ரலாத்தி உரிமைங்கிறது. கிராத்தும் இல்லை, உக்குமும் இல்லை. சரி, உக்குமு மட்டும் நசுக செய்யப்படும். விளக்குதா? ஒயின்சாவுகா மறக்கடிக்கிறது என்பது எதுகாவுகா இல்லை. ஏய் ஏப்பா, நன்சகமின் ஆயத்தின் உன்சிகா மறக்கடிக்கிறது அர்த்தம் வைக்கலாம். நன்சகமின் ஆயத்தின் ஆயத்தை நாம் மாற்றுவோமையானால் உன்சிகா மறக்கடிக்க செய்வோமையானால் இன்சாவுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. போட்டியா? இன்சா என்பது இன்சாவுகா என்றால் இதுகாபுகா போய்க்கிறது, குலூபி கல்புகளை விட்டு போய்க்கிறதுன்னு அர்த்தம். இந்த மாவாகிறது ஷர்த்தியத்துன் ஷர்த்தியாவாக இருக்கும், ஜாசிமத்துன் அது ஜெசம் செய்யக்கூடியதாக இருக்கும். நன்சக் என்ன செய்யக்கூடியதாக இருக்கும், ஜெசம் தான். நன்சக் மின் ஆயத்துன்னு சொல்கிறோம். முன்தசிபத்து பிஹி அல் மஃபூலியத்தி, இவளுக்குதான் மஃபூலியத்தின் வரா நசவு பெறக்கூடியதாக இருக்குமா. ஒரு ஆயத்தை மாத்துவமையானால் நசபதனை பெற்றிருக்குமா? ஆமாம். எப்படிப்பா சொல்லு? முர்த்தசிபத்துவமா நசபு பெற்றதாக இருக்கும். மிகி இந்த நன்சகையை கொண்டு அல் மஃபூலியத்தி மஃபூலியத்தின் வரா நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். கர இபுன் ஆமீர் ரஹ்மத்துல்லாஹி ஓதுறாங்க. நுன்சிக் நன்சகன்னு இருக்கே, நுன்சிக்னு ஓதுறாங்களாம். அது மீன் அன்சகல் இருந்து வந்தது. இதுலேருந்து வந்துச்சு. நான் முறுக்க உங்களுக்கு நாம் ஏவுமையானால் அவு ஜிபரையில் ஜிபரில் இஸ்லாம் ஏவுவார்களேயானால் நசுகிகாதை நசுகு செய்வது கொண்டு ஏவுவார்களே அர்த்தம். அவு நஜிதுகா அதை நாம் பெற்றுக்கொள்வோமையானால் மன்சூகாக பெற்றுக்கொள்வோமையானால் அர்த்தம். இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களும் அபு அம்ர் என்பது எப்படி ஓதுறாங்களாம்? நன்சாஹாங்கிறாங்களாம். அக்கீருஹான்னு அர்த்தமா. நான் பிற்படுத்தி சில விஷயங்களை வச்சுட்டு அப்புறம் சொல்லுவோன்ட்டு அக்கிருஹா நசையிலிருந்து வந்தது. இந்த நசீவு ஜியாதத்துகள் குபன் வருதுலப்பா, அவன் இஷ்டத்துக்கு மாற்றுவான் மாசத்தை. ஏய் துல்காதாவதுல்லா எனக்கு வர்ற அவன் மாற்றுவானு இல்லைப்பா, அது பெரிய பாவம். ரெண்டு அர்த்தம் வைக்கிறேன் தானே. இப்போ குறிய கம்மியாக ஓதப்பட்டிருக்கு. நசிகா
எப்படி ஓதப்பட்டிருக்கான்? நசி ஆதரியா அவைகளில் ஒன்றை நாம் என்ன செய்வோமையானால் என்ன செய்வோம்? பிற்படுத்துவோமையானால் தன்சஹா அதை நீங்கள் மறப்பீர்களையானால் அந்த அது துன்சஹா அதை நீங்கள் மறக்கடிக்கப்படுவீர்களையானால் அல்லல் பினாயில் மஃபூலி மஃபூல் அமைப்பது கொண்டுபடி ஒரு நுன்சிக்குஹா எப்படி இருக்கான்? நுன்சிக்குஹா இதுஹாரில் மஃபூலைனி 2 மஃபூலை வெளிப்படுத்துவது கொண்டு நுன்சிக்குஹா. சரி, நைத்தி பிஹைரி மின்ஹா அதை விட சிறந்ததை நினைச்சுவோ கொண்டு வருவோம். அபிசிலி அது போன்றதை கொண்டு வருவோம். இமாவு ஹைருல் இபாதி அடியார்களுக்கு இது ஏற்றமோ அதை கொண்டு வருவோம். சவாபி பயனிலையும் சவாபிலையும் அடியார்களுக்கு இது ஏற்றமோ அதை கொண்டு வருவோம். அபிசிலி அது போன்றதை கொண்டு வருவோம். சவாபி சவாபிலே வகர அபு ஆமிர் அபு அமிர் அவர்கள் ஓதுகிறார்கள். கல்பில் ஹம்சத்தி அலிபன் ஹம்சாவை அலிபா புரட்டுவது கொண்டு ஓதுறாங்க. எப்படிப்பா? எல்லாம் அலிபா மாத்தல நேத்திய எப்படி நாத்தி எப்படி ஓதுறாங்களா? நாத்தின்னு ஓதுறாங்க. சரி, வாகன தாமல்